Dear students, நாம இன்னைக்கு பார்க்க போற lesson solution. Solution அப்படினா அதுல solute, solvent அப்படின ரெண்டு component minimum இருக்கும். Solute and solvent அப்படின ரெண்டு component, minimum 2 components, maximum எத்தனை number of components வேணா இருக்கலாம். Solution அப்படினா it is a homogeneous mixture அப்படினா என்ன? Homogeneous mixture means its composition and properties are uniform throughout the mixture. ஒரு சொல்யூஷன் ஹோமோஜீனியஸ் மிக்சர் அப்படின்னு சொல்லும்போது அதோட காம்போசிஷனும் ப்ராப்பர்ட்டிஸும் அந்த சொல்யூஷன் ஃபுல்லாக ஒரே மாதிரி இருக்கிறோம். பாட்டம்லேருந்து சொல்யூஷன் எடுத்தாலும் அதோட காம்போசிஷனும் மேலே சர்ஃபேஸ் லெவல்லேருந்து எடுக்கிற சொல்யூஷனோட காம்போசிஷனும் சேமாக இருக்கும், அதோட ப்ராப்பர்ட்டிஸும் சேமாக இருக்கும். அப்படி இருந்தால் அது என்ன ஹோமோஜீனியஸ் மிக்சர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ சால்வெண்ட் அப்படின்னா என்ன? எது லார்ஜ் குவான்டிட்டி, ஜென்ரலாக சொல்யூஷனில் எது லார்ஜ் குவான்டிட்டி இருக்கோ அதை நாம் சால்வெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சால்வெண்ட் டிட்டர்மைன்ஸ் தி ஃபிசிக்கல் ஸ்டேட் இன் விச் சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? சால்வெண்ட்டோட ஸ்டேட் என்னமோ அதுதான் சொல்யூஷனோட ஸ்டேட்டு. ஓகே, ஃபிசிக்கல் ஸ்டேட் மீன்ஸ் சால்வெண்ட் கேஷியஸ் ஸ்டேட்டில் இருந்தால் சொல்யூஷனும் கேஷியஸ் ஸ்டேட்டில் தான் இருக்கும். சால்வெண்ட் லிக்விட் ஸ்டேட்டில் இருந்தால் சொல்யூஷனும் லிக்விட் ஸ்டேட்டில் தான் இருக்கும். சொல்யூட் எப்படி வேணால் இருக்கலாம், கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்கலாம், லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கலாம், சாலிட் ஸ்டேட்டில் இருக்கலாம், எந்த ஸ்டேட்டில் வேணால் சொல்யூட் இருக்கலாம். ஆனால் சால்வெண்ட் ஒன்லி டிட்டர்மைன்ஸ் தி ஃபிசிக்கல் ஸ்டேட் ஆஃப் தி சொல்யூஷன். அதாவது சால்வெண்ட் எந்த ஸ்டேட்டில் இருக்கோ அந்த ஸ்டேட்டில் தான் சொல்யூஷன் இருக்கும், irrespective ஆஃப் தி நேச்சர் ஆஃப் தி சொல்யூட். ஓகே, so one or more components present in the solution other than solvent are called solute. அப்படின்னா ஸோ நம்ம என்ன சொன்னோம், சொல்யூஷனில் சால்வெண்ட்ன்றது ஒன்றே தான் இருக்கும், சொல்யூட் எத்தனை வேணால் இருக்கலாம். ஓகேவா? ஸோ சொல்யூட் கம்மி குவான்டிட்டி இருக்கிறது, எத்தனை வேணால் இருக்கலாம். சால்வெண்ட்ன்றது ஒன்று தான் இருக்கும், சொல்யூட் ஒரு காம்பனண்ட் இருக்கலாம், 2 இல்லைனா 3 எத்தனை வேணால் இருக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பைனரி சொல்யூஷன். பைனரி சொல்யூஷன்னா என்ன? பை மீன்ஸ் 2. ஓகே, ஸோ 2 காம்பனண்ட் ஒரு சொல்யூஷனில் இருந்தால் அதை தான் நாம் பைனரி சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 2 காம்பனண்ட் அப்படின்னும் போது ஒன்று சொல்யூட்டு ஒன்று சால்வெண்ட். ஓகே, ஸோ டெர்னரி சொல்யூஷன் அப்படின்னா 2 சொல்யூட் இருக்கும், ஒரு சால்வெண்ட் இருக்கும். ஸோ மொத்தம் 3 காம்பனண்ட் இருந்தால் அது டெர்னரி சொல்யூஷன் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி நம்ம சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் நம்ம சிலபஸில் நாம் படிக்க போகிறது முழுக்க பைனரி சொல்யூஷன்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் தான். ஸோ இந்த லெசனில் நாம் பார்க்க போகிறது ஃபுல்லாக பைனரி சொல்யூஷன்ஸ் பற்றி தான். அதாவது ஒரு சொல்யூட் ஒரு சால்வெண்ட் இருந்தால் அந்த சொல்யூஷனோட ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்கும் அதுதான் இந்த லெசனில் நாம் பார்க்க போகிறோம். ஓகே, பிளாக் எலிமெண்ட்ஸ் அந்த லெசனில் பார்ப்போம். இன்டர்ஸ்டேஷியல் காம்பவுண்ட்ஸ்னால் என்னன்ட்டு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சால்வெண்ட் சாலிட் ஸ்டேட், solute liquid state, amalgam of mercury and with sodium. Amalgam of mercury with sodium example for solid, solvent and liquid solute. Okay, so mercury liquid state la irukku, sodium solid state. அடுத்தது solid state solvent, solid state solute. இது solid solution சொல்வாங்க. ஸோ காப்பர் dissolved in gold. ஸோ இதுதான் நம்ம ஜுவல்லரி மேக்கிங்கில் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன், கேஷியஸ் சொல்யூஷன், லிக்விட் சொல்யூஷன் அண்ட் சாலிட் சொல்யூஷன். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நாம் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ். ஸோ டிஃப்ரெண்ட் கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ் இருக்குது, அது 1 by 1 பார்ப்போம். ஃபஸ்ட்டு மாஸ் பர்சன்டேஜ். அப்படின்னா மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் யோர் காம்பனண்ட், ஒரு பர்டிகுலர் காம்பனண்ட்டோட மாஸ் பர்சன்டேஜ் இந்த சொல்யூஷன் வேணும் அப்படின்னா ஃபார்முலா என்னது? மாஸ் ஆஃப் தி காம்பனண்ட் இன் தி சொல்யூஷன் டிவைடட் பை டோட்டல் மாஸ் ஆஃப் தி சொல்யூஷன். அந்த பர்டிகுலர் காம்பனண்ட்டோட மாஸ் டிவைடட் பை டோட்டல் மாஸ் ஆஃப் தி சொல்யூஷன். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நாம் ஜென்ரலாக பைனரி சொல்யூஷன்ஸ் பற்றி தான் படிக்க போகிறோம். ஸோ பைனரி சொல்யூஷன்னா 2 காம்பனண்ட் இருக்கும். ஸோ இப்போ ஒரு காம்பனண்ட்டோட மாஸ் பர்சன்டேஜ் வேணும் அப்படின்னா அந்த காம்பனண்ட்டோட மாஸ் டிவைடட் பை டோட்டல் மாஸ் ஆஃப் தி சொல்யூஷன்.
போட்டுட்டோம் அப்படின்னா இன்ட்டு 100 போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் தட் பர்டிகுலர் காம்பனண்ட் கிடச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு 10% குளுக்கோஸ் இன் வாட்டர் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன மீனிங்? 10 grams குளுக்கோஸ். ஓகே, ஸோ பர்சன்டேஜ் அப்படின்ட்டு போது 100 grams. டோட்டல் மாஸ் ஆஃப் தி சொல்யூஷன் வந்து என்னது? 100 grams. ஓகே, அப்போது வாட்டர் எவ்வளோ கிராம்ஸ் இருக்கும்? 90 grams. ஸோ டோட்டலாக நம்மளுக்கு சொல்யூஷனோட மாஸ் வந்து 100 grams. ஸோ 10 grams குளுக்கோஸ் அப்படின்னா ரிமைனிங் வந்து 90 grams வந்து வாட்டர். ஓகேவா? 10% குளுக்கோஸ் இன் வாட்டர்னா 10 grams குளுக்கோஸ், ரிமைனிங் 90 grams வந்து வாட்டர். ஸோ டோட்டலாக நமக்கு 100 grams வரும். ஓகேவா? ஸோ அதுதான் மாஸ் பர்சன்டேஜ். ஸோ ஜென்ரலாக இண்டஸ்ட்ரியல் சொல்யூஷன்ஸ்லாம் இந்த மாஸ் பர்சன்டேஜ் அப்படின்ற இந்த சரி, நாம் இப்போ ஒரு ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் மாஸ் பர்சன்டேஜ் பார்ப்போம். ஸோ இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் பென்சின் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் பென்சின் அண்ட் கார்பன் டெட்ராக்ளோரைட் நாம் கால்குலேட் பண்ணணும். என்ன கொடுத்துருக்காங்க? மாஸ் ஆஃப் பென்சின் கொடுத்துருக்காங்க, மாஸ் ஆஃப் கார்பன் டெட்ராக்ளோரைட் கொடுத்துருக்காங்க. ஸோ மாஸ் ஆஃப் பென்சின் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? மாஸ் ஆஃப் பென்சின் equal to 22 grams. Mass of carbon tetrachloride எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 122 grams. ஸோ இப்போ வந்து மாஸ் ஆஃப் தி சொல்யூஷன், மாஸ் ஆஃப் தி சொல்யூஷன் எப்படி கிடைக்கும் நமக்கு? ஸோ மாஸ் ஆஃப் காம்பனண்ட் 1 ப்ளஸ் மாஸ் ஆஃப் காம்பனண்ட் 2, அதாவது இங்கே மாஸ் ஆஃப் பென்சின் ப்ளஸ் மாஸ் ஆஃப் கார்பன் டெட்ராக்ளோரைட் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு மாஸ் ஆஃப் தி சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ 22 ப்ளஸ் 122. ஸோ நமக்கு டோட்டல் மாஸ் ஆஃப் தி சொல்யூஷன் வந்து 144 grams கிடைச்சிருச்சா? ஸோ நெக்ஸ்ட்டு ஃபார்முலா வந்து என்னது? மாஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணுன்னா ஃபார்முலா என்னது? mass percentage of a component equal to mass of the component in the solution divided by total mass of the solution into 100. ஸோ அப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் let us find out mass percentage of benzene. ஸோ பென்சீனோட மாஸ் பர்சன்டேஜ் வேணும்னா mass of the component in the solution divided by total mass of the solution. Mass of the component in the solution என்ன? பென்சீன் வந்து 22 grams mass divided by total mass of the solution எவ்வளோ? 144 into 100 போட்டுட்டா நமக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ இது நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா நமக்கு எவ்வளோ வருது ஆன்சர் பார்த்தோம்னா 15.28% வருது. So mass percentage of benzene in the given solution is 15.28%. Okay. So next வந்து let us find out mass percentage of carbon tetrachloride. So நம்மளுக்கு mass percentage of carbon tetrachloride வேணும்னா mass of carbon tetrachloride in the solution divided by total mass of the solution. So இப்போ 122 grams carbon tetrachloride. So 122 divided by 144 into 100 போட்டோம்னா நமக்கு எவ்வளோ பர்சன்டேஜ்? 84.72% வரும். ஸோ மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் டெட்ராக்ளோரைட் எவ்வளோ? 84.72%. ஸோ நாம் இப்படி கூட கண்டுபிடிக்கலாம், பைனரி சொல்யூஷனாக இருந்தால். இப்போ நம்மளுக்கு மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் பென்சீன் கிடச்சிருச்சா? இதை வந்து நம்ம 100ல் மைனஸ் பண்ணோம்னா மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் டெட்ராக்ளோரைட் கிடச்சிடும். ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் வால்யூம் பர்சன்டேஜ்.
ஸோ ஃபார்முலா வந்து என்ன, வால்யூம் பர்சன்டேஜ் ஆஃப் எ காம்பனண்ட் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் தி காம்பனண்ட் டிவைடட் பை டோட்டல் வால்யூம் ஆஃப் தி சொல்யூஷன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 10% எத்தனால் சொல்யூஷன் இன் வாட்டர் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா 10 ml எத்தனால் ப்ளஸ் வாட்டர். ஸோ ரெண்டும் சேர்ந்து டோட்டல் வால்யூம் ஆஃப் தி சொல்யூஷன் ஷுட் பி ஈக்குவல் டு 100 ml. அதுதான் மீனிங். 10% ethanol solution in water na 10 ml of ethanol dissolved in water, so that the total volume of the solution is equals to 100 ml. Okay, so இது வந்து for example 35% volume by volume solution of ethylene glycol. இது வந்து anti freeze யூஸ் பண்றாங்க, used in cars for cooling the engine. ஏன் நம்ம 35% ethylene glycol solution யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, வாட்டர் வந்து நம்ம ஊர்லலாம் ஜென்ரலாக வாட்டர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. என்ஜின் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ என்ஜினை கூல் பண்ணுறதுக்கு வந்து வாட்டர் யூஸ் பண்ணுவாங்க கூலண்ட்டாக. நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு இது ஒர்க் அவுட் ஆகும். ஸோ ஃபாரின் கண்ட்ரீஸ்லலாம் டெம்பரேச்சர் வந்து எவ்வளோ இருக்குது, மைனஸில் போகுது இல்லையா, அங்கே வந்து வாட்டர் ஃப்ரீஸ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி கேசஸில் ஆன்டி ஃப்ரீஸாக இந்த சொல்யூஷனை யூஸ் பண்ணுறாங்க. இதோட ஃப்ரீசிங் பாயிண்ட் வந்து 255.4 கெல்வின், அதாவது -17.6 டிகிரி செல்சியஸ். அதே வாட்டர் வந்து ஃப்ரீசிங் பாயிண்ட் வந்து 0 டிகிரி செல்சியஸ், அதாவது 273 கெல்வின். ஸோ சில கண்ட்ரீஸில் வாட்டர் கேனாட் பி யூஸ்ட். ஸோ அந்த மாதிரி கேசஸில் ஆன்டி ஃப்ரீஸாக 35% வால்யூம் பை வால்யூம் பர்சன்டேஜ் ஆஃப் எத்திலீன் கிளைக்கால் யூஸ் பண்ணுறாங்க ஆன்டி ஃப்ரீஸாக. ஓகே.